என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலமாக செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளை, காணொலிக்குள் செல்லுவோம். முதல்ல நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த ஒரு காணொலியை கேட்டுவாங்க. உள் ஒதுக்கீடுன்னு நாங்க பாருங்க. இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லி வெறும் அறிவிப்பு தான், அதை செய்ய போறது நாம தான். கேட்டீர்களா இந்த காணொலியை? அவர் வாயில தாங்க சொல்றாரு. நம்ம யாரும் சொல்லி கொடுத்து சொல்லல. அவர் தான் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் 2021 சொல்றாரு. மருத்துவர் ஐயா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசிக்கொண்டு அறிவித்தார்கள் அவசர கதியில ஒரு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துதான் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னார். ஆனா இவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாரு? உச்சநீதிமன்றம் வரைக்கும் எடுத்துட்டு போய் அதை ரத்து பண்ணிட்டார். வன்னியர் மக்களுக்கு இதை விட ஒரு நம்பிக்கை துரோகம் வேற என்ன இருக்க போகிறது திமுகவிடம்? வன்னியர் மக்களுக்கு இதை விட ஒரு நம்பிக்கை துரோகம் வேறு என்ன செய்ய முடியும் திமுகவால? 10.5 விழுக்காடு என்பது வன்னியர் மக்களின் வாழ்வாதாரம், வன்னியர் மக்களின் எதிர்காலம், வன்னியர் மக்களின் உயிர் நாடியது. ஏன்னா அந்த தனி இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால இந்த நாள் வரைக்கும் பல வழிகளில் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் வன்னியர் மக்கள். எல்லாருக்குமே தெரியும். வன்னியர் மக்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீட்டை 20 விழுக்காட்டில் பல சமூகங்கள் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் தொடர்ந்து திமுக அரசை வற்புறுத்துவதால தான் இப்பொழுது ஒரு பொய்யான ஆர்டிஐ தகவல் என்று வெளியிட்டு வன்னியர் மக்கள் தலையில பட்ட நாமத்தை போடுறது எப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இப்படிதான் நாங்க பட்ட நாமத்தை இந்த 50 வருஷமா வன்னியர்களுக்கு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு போட்டு காட்டுச்சு பட்ட நாமத்தை. இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் இருக்கின்ற இந்த காலத்திலேயே இவ்வளவு பெரிய அநீதியை அந்த வன்னியர் மக்களுக்கு இழைக்கிறது இந்த திமுகனா, ஊடக வெளிச்சங்கள் இல்லாத காலங்களில் எவ்வளவு பெரிய அநீதிகளை இந்த இயக்கங்கள் இழைத்திருக்கும் என்பதை மக்கள் புரிஞ்சுக்குங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு இந்த காணொலி கேட்டுவாங்க. என்ன செய்ய முடியாது. நாங்க கேட்கறது சர்வே கேட்கறோங்க. அதை பண்ணி தெளிவா நீங்க புரிஞ்சுக்குங்க. நாங்க கேட்கறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே எடுங்க. பீகார்ல எடுத்த மாதிரி சர்வே எடுங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா சொல்லி பாத்தீங்கன்னா 2026 நடக்கலாம். தள்ளியும் போலாம். டீலிமிட்டேஷன் பண்ணி சென்சஸ் எடுக்கணும்னு தள்ளியும் போலாம். அதெல்லாம் அது நிச்சயம் கிடையாது. இல்ல ஆனாலும் இது சர்வே எடுத்து நீங்க இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கல. நான் சென்சஸுக்கும் சர்வேக்கும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. சென்சஸ்ல ஒன்லி தலை கணக்கு தான் வரும். இந்தியா ஃபுல்லா எடுக்கணுங்க. அது ஒரு காலம் என்ன ஓபிசியா, ஓபிசில என்ன ஜாதி, அவ்வளவுதான் வரும், காலம் வரும். சர்வேல தான் அதுல இந்த கம்யூனிட்டியா, ஓபிசியில இங்க தமிழ்நாடு எம்பிசியா, எம்பிசியில என்ன கம்யூனிட்டி, மீனவர் கம்யூனிட்டியா, மீனவர் கம்யூனிட்டியில எந்த ஏரியா, அதுல என்ன வீடு, எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, குடிசையில் இருக்கிறீங்களா, அல்ல வீட்டுல டாய்லெட் இருக்குதா, தண்ணி பைப் தண்ணியா, இல்ல கிணறா, போரா, அவங்க எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல பைக் வச்சிருக்காங்களா, கார் வச்சிருக்காங்களா, அவங்க அரசு வேலையில இருக்கிறாங்களா, இது எல்லாமே ஸ்டேட் தான் எடுக்க முடியும். சென்ட்ரல்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த டீடைல் சென்ட்ரல் எடுக்க முடியாது. ஸ்டேட் தான் எடுக்க முடியும். கேட்டீர்களா இந்த காணொலிய? அந்த செய்தியாளர் கேள்வி எப்படி எழுப்புறாருன்னு பாத்தீங்களா? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றது என்ன, அந்த செய்தியாளர் கேட்கிற கேள்வி என்னன்னு பாருங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கோள் காட்டுவது, உங்களை நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க சொல்லல,
அது வந்துட்டு மத்திய அரசுடைய உரிமை. மக்கள் தொகையை எடுப்பது மத்திய அரசிடம் இருக்கின்ற அங்கீகாரம், அவர்களிடம் இருக்கின்ற உரிமை. அதை மத்திய அரசு தான் எடுக்க முடியும். மக்கள் தொகையை நாங்க உங்களை எடுக்க சொல்லல. நாங்க எடுக்க சொல்றது சர்வே, மக்களின் தரைநிலை, தமிழ்நாட்டில் எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறது என்ற சர்வேவை எடுக்க சொல்லி கேட்கிறோம். அது மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதை வந்துட்டு மத்திய அரசு போய் நீ கேளு, மத்திய அரசு போய் நீ கேளு அப்படின்னு சொன்னா நீ எதுக்கு இங்க இருக்கிற, நீ எதுக்கு இங்க இருக்கிற அப்படின்ற கேள்வியை தான் மாநில அரசை நோக்கி மருத்துவர் ஐயா அவர்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வைக்கிறார். செய்தியாளர் என்பவர்கள் ஓரளவிற்கு சட்டம் அறிந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நேர்மையாக நடுநிலையோடு செய்திகளை சேகரிக்க முடியும். அப்படி சட்டம் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நிக்கிறதுக்கு தகுதி இல்லை. அதுக்காக திமுக சொல்லி கொடுக்கறதை எல்லாம் டாக்டர் அன்புமணி கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. மருத்துவர் ஐயாவை நோக்கி அந்த கேள்வியை நீங்க எழுப்பக்கூடாது. சட்டத்தில் என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் டாக்டர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து தமிழக அரசுக்கு மேற்கோள் காட்டி வருகிறார்கள். மீண்டும் மீண்டும் தமிழக அரசுக்கு சாதகமாக ஒத்து ஊதுவதற்காக செய்தியாளர்கள் என்ற போர்வையில திமுக கொடுக்கின்ற ஊதியத்திற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா செய்தியாளர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியலனா இங்க செய்தியாளர்களாக இருக்க முடியாது. இங்க கேட்கறது சர்வே, சென்சஸ் எடுக்க சொல்லி நாங்க கேட்கல, சர்வே எடுக்க சொல்லி கேட்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு டாக்டர் அன்புமணி. அப்படி இருந்தும் கூட அந்த செய்தியாளரே இல்ல நீங்க மத்திய அரசு தான் கேட்கணும், இல்ல நீங்க மோடி கிட்ட தான் கேட்கணும்னு தமிழக அரசு சொல்லுது, மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லுதான். அப்ப தமிழக அரசுக்கு இருக்கின்ற உரிமையை ஏன் இவர்கள் மத்திய அரசுக்கு விட்டு கொடுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி அங்கு எழுகிறது. ஏன்னா எல்லா உரிமைகளையும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டது, மாநிலத்திற்கு மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறதுன்னு மீண்டும் மீண்டும் பேசுவது தமிழக அரசு தான். அப்படி மாநிலத்துக்கு இருக்கின்ற இந்த உரிமையை நீங்களே மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு இங்க ஒப்பாரி எல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு நம்ம தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறோம். செய்தியாளர்கள் என்ற போர்வையில பெற்ற ஊதியத்திற்கு பணி செய்யாதீங்க. பத்திரிகையாளர் என்பவர்கள் நடுநிலைவாதிகள். ஊடகம் என்பது தேசத்தின் 4வது தூண் என்பதை 99 விழுக்காடு நீங்க விலை போயிட்டா கூட 1 விழுக்காடாவது மக்களுக்காக சேவையாற்றுங்க. அடுத்ததாக நம்முடைய செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதை ஒரு முறை கேட்டு வந்திருக்க. ரொம்ப ஆடுற பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற, இது ரெண்டு என்கிட்ட இல்லை. ஹிட்லர் சொல்றான், அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன். இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத. என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு மயிரும் இல்லை, பார்த்து நடந்துக்க. நீ அதிகபட்சமா என்ன என்ன பண்ணி போடுவ, ஜெயிலில் போடுவ. எப்போ வெளியில் விட்டிய வந்து உன்னை கொல்லுவேன், வச்சு கொள்வேன். கேட்டீங்களா? நீ என்ன வேணா பண்ணு, நான் இப்படி தான் பேசுவேன். என் மேல வழக்கு போட போறியா போடு. வழக்கு போட்டா என்ன என்ன பண்ணுவேன்? அதிகமாக என்ன கொண்டு போய் ஜெயிலில் போடுவேன், அவ்வளோதானே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஜெயிலில் போய் இருக்கிறதுக்கு என்கிட்ட உயிரை தவிர ஒரு மயிரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட உயிரை தவிர ஒரு மயிரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு சீமான். திமுக என்னுடைய இலக்கு, நான் போடாத விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சீமான். ஆனால் சீமான் அவர்களை திமுக நிற்க வைத்து நடு மண்டையிலேயே தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சீமான் அவர்களும் சளைக்காமல் திமுகவை நிற்க வைத்து நடு மண்டையிலேயே பொழக்கிறார். இவங்க 2 பேருக்கும் நடக்கின்ற யுத்தத்துல தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, இலைமறை காயாக சில வார்த்தைகளை உபயோகித்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இப்ப வீதியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மேடையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ரோட்ல ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயோ காட்டிலேயோ களத்து மேட்லயோ பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகள், படிக்காத பாமர மக்கள் காட்டுல களத்து மேட்ல பேசிக்கிட்டு இருந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்ப மேடை ஏறிடுச்சு. அதை மேடை ஏற்றிய பெருமை சீமானை சாரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வெற்றி கொண்டான் என்ற ஒரு பேச்சாளர் திமுகவில், அவர் இப்ப இல்லை, அவருடைய மகன் தான் இப்ப இருக்கிறார், சூர்யா வெற்றி கொண்டான். அந்த சூர்யா வெற்றி கொண்டானுடைய தந்தை வெற்றி கொண்டான்,
அவர் மேடையில் பேசும் பொழுது கேட்டு இருந்தீங்கன்னா காதுக்கு பஞ்சு வச்சு நீங்க அடைச்சிருக்கணும். ஏன்னா சீமான் பேசுவதற்கு முன்பாகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் மேடையில் உச்சரித்தவர் அந்த வெற்றி கொண்டான். அவர் மட்டும் தானா? இல்ல, தீப்பொறி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் ஒரு பேச்சாளர் இருந்தார். தீப்பொறி ஆறுமுகம் அவர் பேர். அவர் பேசுனதெல்லாம் கேட்டோம்னா காதுல ரத்தம் வரும். ஏன்னா அந்த அளவிற்கு கோவ நதி அவருடைய வாயில வந்து கொட்டும். இன்னைக்கு இருக்கிற கோவ நதி, அன்னைக்கு அது கோவ நதியா இல்லை. அன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல நதியா தான் இருந்தது. இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் அதை கோவ நதியா மாத்திட்டாங்க. அந்த கோவ நதி இந்த தீப்பொறி ஆறுமுகம், இந்த வெற்றி கொண்டான் இவர்கள் வாயிலெல்லாம் வந்து விழும். இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் மற்றவர்களை பேசிக் கொண்டிருந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது சீமான் அவர்கள் அவருடைய வாய்மொழியாக உச்சரிக்க ஆரம்பித்து விட்டார். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சீமானுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த தம்பிகள் எல்லாம் அதே வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அரசியல் வந்துட்டு நார தொடங்கி விட்டது. அரசியல் மேடைகள் வந்துட்டு அசிங்கப்பட ஆரம்பித்து விட்டது. என்ன சண்முகம் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, இதுதாங்க உண்மை. மேடையில் பேசுகிறவர்கள் தலைவர்கள், கீழே அமர்ந்து கேட்பவர்கள் தொண்டர்கள், ரசிகர்கள். ஆனால் அந்த தலைவர்கள் பேசுவதை இந்த ரசிகர்கள் உச்சரிப்பார்கள், முணுமுணுப்பார்கள். அதுதான் உடைய தலைவருக்கும் தொண்டனுக்கும் உள்ள வித்தியாசம், தலைவனுக்கும் ரசிகனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்பொழுது மேடையில் இந்த தலைவன் எதை பேசுகிறானோ அதை கீழே இருக்கிற தொண்டன் பேசுவான். இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. சீமான் இப்போ இந்த மேடையில் பேசின வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் தான். ஆனால் சமீப நாட்களாக, குறைந்தது இந்த 2 மாதங்களாக எடுத்துக்கொள்ளலாம், விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு, விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பு ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சீமான் பேசிவிட்டால் நாங்கள் சீமானுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை திமுகவினுடைய அடிவருடிகளும் அப்படியே தொடங்கிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, அரசியல் களமே இப்ப கேவலப்பட்டு நிற்குது. நேர்மையாக நியாயமாக அடுத்தவர்கள் முகம் சுழிக்காமல் பேசுகின்ற பேச்சாளர்களுக்கு தமிழ்நாட்டில் மதிப்பில்லாத போயிடுச்சு. டாக்டர் அன்புமணி வந்துட்டு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்துட்டு மேடையில் போய் பேசினா அவரை வந்துட்டு இந்த திமுக காரன் நக்கல் அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. அதனால டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை பற்றி டாக்டர் அன்புமணி அவர்கள் மேடையில் பேசினா இவன் இங்கே உட்கார்ந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். இவனுக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? ஏன்னா கிழக்கில் முளைக்கிறது சூரியனா இல்லை மேற்கில் மறைகிறது சூரியனான்னு அவனுக்கு தெரியாது. முளைக்கிறது எங்கே மறைகிறது எங்கன்னு அவனுக்கு தெரியாது. இல்லை மேற்கில் தான் சூரியன் முளைக்குதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். டாக்டர் அன்புமணி அவர்கள் மேடையில் பேசுவதை டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் மேடையில் அவர் பேசினா இவன் இங்கே உட்காந்து நக்கல் அடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவர்களுடைய அரசியலை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தையில், சமீபத்தில் காவிரியில் கர்நாடகத்தில் அதிகமான மழை பொழிந்து உபரி நீர் வந்துட்டு அதிகமாகி மேட்டூர் அணை நிரம்பி மேட்டூர் அணை திறந்தாங்க. மேட்டூர் அணையை திறந்ததுல 2 மாசத்துக்கு முன்னாடி இவங்க கட்டின ஒரு தடுப்பணை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. 2 மாசத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் கட்டி திறந்து வைக்கப்பட்ட ஒரு தடுப்பணை அந்த மேட்டூர் டேமை திறந்து விட்டதில் அந்த தடுப்பணை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம். இதுதான் இவர்களுடைய டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். மருத்துவர் அன்புமணி பேசுகின்ற டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை பற்றி இவங்களுக்கு தெரியாது. இவன் நக்கல் அடித்து சிரிச்சிட்டு தான் இருப்பான். ஏன்னா இவன் வெத்து வேட்டு. என்ன வேட்டு? வெத்து வேட்டு. புஸ்வானம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மேலே போய் வெடிக்கவே வெடிக்காது, கீழே புஷ்ஷுன்னு போய்டும். அந்த மாதிரி இது புஸ்வானம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்று சொல்லுவதை விட மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கும். அந்த புரட்சி என்பது எந்த ரூபத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மட்டும் பேரிடி இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. என்ன சண்முகம் நீ அடிக்கடி இப்படியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அன்பு மக்களே, நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கேவலமான அரசியல் கலாச்சாரம் வந்துட்டு மாற்றப்பட வேண்டியது, மாற்ற வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில 67 உயிர்களை ஒரே நாளில் இழந்துட்டோம். அது மறைஞ்சு போச்சு. விக்கிரவாண்டி தேர்தலோடு அது மறைஞ்சு போச்சு.
இன்னைக்கு யாருன்னா நம்ம அதை பற்றி பேசுகிறோமா? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஒரு மாத காலமாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை. இதுவரைக்கும் 22 பேருக்கு 23 பேரை என்னவோ கைது செஞ்சிருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு மாதத்துல இதுவும் மறந்து போயிடும். உடனே தேர்தல் வந்ததுன்னா கோடி கோடியா பணத்தை கொண்டு போய் தொகுதிகளில் அடைக்கலம் செய்வாங்க. 2 or 3 months பிஃபோர் கோடி கோடியான பணத்தை ஒவ்வொரு தொகுதியிலும் கொண்டு போய் அடைக்கலம் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அந்த தேர்தல் நேரத்தில் இந்த பணங்களை அங்கிருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. பறக்கும் படம், இந்த படம், அந்த படம் அங்கங்கே பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர்களெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே அடிப்பட்ட புலிகள். அதனால எப்படி இந்த பணங்களை எந்தெந்த நேரங்களில் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கணும்னு இவங்களுக்கு தெரியும். அதற்கான ஆட்கள் எல்லாம் இவங்க கிட்ட இருக்காங்க. இப்படித்தான் இவர்கள் அரசியல் களத்தை அணுகுகிறார்களே தவிர மக்களை சந்தித்து நேரடியாக மக்கள் மத்தியில் தாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கின்ற நிலையில் இந்த அரசின் லட்சணம் இல்லை. 2026 தேர்தலில் மக்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்வார்கள். அது எந்த ரூபத்தெல்லாம் நடக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ நேரடியாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலை மட்டும் இருக்காது. நீங்க வேணா பொறுத்திருந்து நீ சொன்னது நடந்தது சண்முகம்னு சொல்றீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மாற்று கட்சிகள் ஆட்சிக்கு வருமா வராதாங்கிறதே இரண்டாவது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் தனித்து ஆட்சி அமைக்கும் என்ற நிலை மட்டும் இருக்காது. அது மாறிடும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு புதிய அத்தியாயத்தை 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும். நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் அந்த அளவிற்கு மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் அடுத்த கட்ட தலைவர்களை தேட ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கான தலைவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அந்த தலைவர்களில் யார் முந்துவார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.